ரெண்டு கப்பிள்ஸ் ஒரு தீவுல இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஒரு படகு சவாரியில ட்ரெக்கிங்கும் போறாங்க. இவங்களை கூட்டிட்டு போற கைட் இந்த வழியா மட்டும் போக கூடாது, இங்க காட்டுவாசிங்க, அவங்கள காட்டுவாசிங்கன்னு சொல்ல முடியாது, காட்டேரிங்கன்னு சொல்லலாம், அவங்க கிட்ட மாட்டணும்னா நம்மள கொடூரமா கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றத கேட்காம இந்த ரெண்டு ஜோடிங்க அந்த வழியா போயிருந்தாங்க. அவர் சொன்ன மாதிரியே அந்த காட்டுவாசிங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க. அந்த 4 பேர்ல யார் இந்த காட்டுவாசிங்க கிட்ட இருந்து தப்பிச்சு உயிரோட திரும்ப போறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படம் பார்க்க உண்மைக்குமே செம த்ரில்லரா இருந்துச்சு. இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க காட்டுக்குள்ள போறதுக்கே பயப்படுவீங்க. இந்த படத்துடைய முழு கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. 2024ல வந்த இந்த படத்துடைய பெயர் ரிவர் ஆஃப் பிளட். வழக்கமா எல்லா த்ரில்லர் படத்திலையும் காமிக்கிற மாதிரி தான் இந்த படத்திலையும் ஸ்டார்டிங்ல காமிக்கிறாங்க. ரெண்டு மரம் வெட்டுறவங்க ஒரு தீவுல இருக்கிற காட்டுக்குள்ள போயிட்டு மரத்தை வெட்டிட்டு இருக்காங்க. அப்ப அந்த 2 பேரையுமே ஒரு காட்டுவாசி வந்து கொடூரமா கொலை பண்றான். அடுத்த ஷாட்லயே ரெண்டு கப்பிள்ஸ் ஒரு தீவுல இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்து பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. இவனோட பேர் ரிச்சி, இவனோட பெயர் ஏஜே. இவங்க 2 பேருமே சின்ன வயசுல இருந்தே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ரிச்சி தன்னோட கம்பெனியை செல் பண்ணதுனால ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ல இங்க பார்ட்டி பண்றதுக்காக இவங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். ரிச்சியோட ஒய்ஃப் பெயர் ஜாஸ்மின், அப்புறம் ஏஜேவோட ஒய்ஃப் பெயர் மாயா. என் கம்பெனியை எப்படியோ செல் பண்ணிட்டேன், இப்போ என்கிட்ட நல்ல காசு இருக்கு, நம்ம திருப்பி ஊருக்கு போயிட்டு வேற லெவல் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது ஏஜேயோட முகம் மாறுது. அதுக்கப்புறம் தனியா அவனோட ஒய்ஃபும் ஏஜேவும் இருக்கும்போது அவன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்றதுக்கு நான் தான் ஒரு இடம் கொடுத்தேன், இப்போ ஏதோ பிச்சை போடுற மாதிரி இந்த பார்ட்டிக்கு கூட்டிட்டு வந்திருக்கான் அப்படின்னு அவனோட ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு மாயா, அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது, நீ ஓவர் திங்க் பண்ற, 1000 தான் இருந்தாலும் உன்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றா. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு அந்த காட்டுக்குள்ள இருக்கிற ரிவர்ல ட்ரெக்கிங் பண்ண கிளம்புறாங்க. இவங்க 4 பேரையும் அங்கிருந்து ரிவருக்குள்ள கூட்டிட்டு போறதுக்கு ஒரு கைடு வரான். அவன் பேர் நிக். எல்லாருக்குமே லைஃப் ஜாக்கெட்ஸ் கொடுத்து அங்க இருந்த கையாக்குங்கிற ஒரு போட்ல அந்த ரிவருக்குள்ள பத்திரமா கூட்டிட்டு போறான். கப்புள்ஸா போனாலே ஜாலியா தானே இருப்பாங்க, அதே மாதிரி தான் இந்த படத்துலயும் இந்த 2 கப்புள்ஸும் சேர்ந்து மாத்தி மாத்தி சண்டை இழுத்துக்கிட்டு தண்ணியை தெளிச்சுக்கிட்டு ஜாலியா போயிட்டு இருக்காங்க. அந்த கைடு நிக்கு என்னடா பண்றாங்க இவங்க, தெரியாம இவங்களை கூட்டிட்டு வந்துட்டோமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா உண்மைக்குமேங்க அந்த ரிவர் பார்க்க வேற லெவல்ல இருந்துச்சு. கப்புள்ஸா போறதுக்கு சூப்பர் ஸ்பாட்னு தான் சொல்லணும். சரி, எதுக்கு வீண் பேச்சு பேசிட்டு வாங்க படத்தை கண்டினியூ பண்ணலாம். இவங்க 4 பேரும் அந்த கைடும் சேர்ந்து ஜாலியா போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அதே மாதிரி ஒரு கப்புள்ஸ், ஆனா பைக் ரேசர்ஸ். இவங்க 2 பேரும் பைக்ல சீரி பாஞ்சிட்டு வராங்க. இவங்க 2 பேருமே vlog எடுத்துட்டே வராங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாத்தீங்களா நாங்க ஒரு காட்டுக்குள்ள வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. 2 பேரும் பைக்கை பயங்கரமா ஓட்டிட்டு அந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. ஒரு நேரத்துல 2 பேருமே கீழே விழுந்திருக்காங்க. எந்திரிச்சு அந்த பொண்ணு டேனி டேனி அப்படின்னு கூப்பிட்டு இருக்கு. அங்க பக்கத்துல போய் பாக்குறா, அவனுடைய தலையும் உடம்பும் தனித்தனியா இருக்கு. அதை பார்த்து பயந்துட்டு அலறி அடிச்சு அங்க இருந்து ஓடுறா. அங்க ஒரு குகை தெரியுது, அதுக்குள்ள போறா. அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்க யாரோ வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு. அவளுடைய போன் எடுத்துட்டு போன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்போதான் அங்க ஒரு காட்டுவாசி வரான். என்னை விட்டுரு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே கழுத்துலயே ஒரு போடு போடுதான். இவ கழுத்தும் தனியா போயிருது. இது எதுவுமே தெரியாம அந்த 4 பேரும் சேர்ந்து தண்ணிக்குள்ள மாத்தி மாத்தி தள்ளி விட்டுட்டு அந்த கைடு நிக்கோட ஜாலியா போயிட்டு இருக்காங்க. அந்த கைடுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே ஏஜேவை பிடிக்கவே இல்லை. அன்னைக்கு நைட் அவங்க அந்த காட்டுக்குள்ளதான் ஸ்டே பண்ணி ஆகணும். சோ அங்க ஒரு இடத்த நைட்டு தூங்குறதுக்கு ரெடி பண்றாங்க. அந்த கைடு நிக்கு கிட்ட மாயா, நீங்க எத்தனை வருஷமா இந்த கைடா வேலை பாக்குறீங்கன்னு கேக்குறா. அதுக்கு என் தாத்தா, அவரோட தாத்தா காலத்துல இருந்தே நாங்க இப்படிதான் இருக்கோம். ஆனா இந்த காடு நீங்க நினைக்கிறத விட ரொம்ப ஆபத்தானது. இந்த காட்டுக்குள்ள இருக்கிற மூலிகைகளை பாதுகாக்கிறதுக்கு இங்க ஒரு காட்டுவாசிங்க இருக்காங்க. அவங்க இந்த காட்டுக்குள்ள நம்மள அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள போனா நம்மள கொடூரமா கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு அந்த கைட் நிக்கு சொல்றான். அப்போ மாயா சிரிக்கிறா. அதுக்கு இதெல்லாம் கேட்ட உனக்கு சிரிப்பா தான் இருக்கும். இப்படிதான் என்னோட கொள்ளு தாத்தாவும் அந்த காட்டுக்குள்ள போனாரு, போனவர் திருப்பி வரவே இல்லை. அவங்க சாதாரணமா யாரையும் கொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு பசி எடுக்கிற வரைக்கும் அவங்களுடைய இறைய லைட்டா காயப்படுத்தி அவங்கள ஓட விட்டு எப்போ பசி எடுக்குதோ அப்பந்தான் அவங்கள கொல்லுவாங்க. ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு கதை சொல்லிட்டு இருக்கும் போதே ஏஜே வந்து நல்ல பேய் ஸ்டோரி சொல்ற, போதும் வாங்க தூங்குவோம் அப்படின்னு அவனோட ஒய்ஃபை கூட்டிட்டு தூங்க போறான். அப்போ ரிச்சியுடைய ஒய்ஃப் பாத்ரூம் போறதுக்காக அங்க இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போகிறா. அந்த நேரம் பின்னாடி கூடி வந்து ஒருத்தன் ஜாஸ்மினை கட்டி பிடிக்கிறா. அப்ப வேற யாரும் இல்ல, ஏஜே தான். அப்போ ஜாஸ்மின், என்னை சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோ, என்னால ரிச்சி கிட்ட சமாளிச்சுட்டே இருக்க முடியல, இப்படி எத்தனை நாள் தான் மறைச்சு மறைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஏஜே, இப்போதைக்கு உன்னை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது, மாயா ஒரு பெரிய பணக்காரி, அவ அப்பா கம்பெனியை மட்டும் நான் வாங்கிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜாஸ்மின் பயங்கர கோவப்படுறா. அங்கிருந்து போயிருதா. ஏஜே யாருக்கும் தெரியாம அமைதியா வந்து படுக்க ட்ரை பண்றான். ஆனா ரிச்சியும் மாயாவும் பாத்துருக்காங்க. அடுத்த நாள் காலையில எல்லாரும் எந்திரிச்சு பாக்குறாங்க. அங்க ரிச்சி மட்டும் இல்ல. ரிச்சிய அங்க பக்கத்துல இருக்கிற எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாங்க. அங்க அவனை காணோம். அப்ப அந்த கைட் நிக்கு, என் போட்டை வேற அவன் எடுத்துட்டு போயிட்டான், அவன் எந்த பக்கம் போனானே தெரியல, வாங்க நம்ம எல்லாருமே இங்க இருந்து கிளம்பி லைஃப் கார்ட்ஸ் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்ல, ரிச்சி
ரிச்சி இல்லாம இங்க இருந்து நாங்க வரவே மாட்டோம் அப்படின்னு அவங்க 3 பேரும் அந்த கைடு மேல கோவப்படுறாங்க. இவங்க சரியான லூசா இருப்பாங்க போல அப்படின்னு அந்த கைடுக்கும் வேற வழி இல்லாம இவங்கள போட்ல கூட்டிட்டு போய் ரிச்சிய தேடுறாங்க. அங்க எங்க தேடியுமே ரிச்சி கிடைக்கல. தூரத்துல ஒரு பாதை தெரியுது. அப்போ அந்த கைடு, நான் சொன்ன பாதை அதுதான், ரிச்சி அந்த வழியா மட்டும் போயிருக்கவே கூடாது, போனா உயிரோடயே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த 3 பேரும் கண்டிப்பா அந்த வழியில போய் ரிச்சியை நம்ம கண்டுபிடிக்கிறோம், ரிச்சி இல்லாம இங்க இருந்து நம்ம போக மாட்டோம் அப்படின்னு சொல்ல, நீங்க என்ன லூஸ் மாதிரி பேசுறீங்க, அந்த வழியா போனா நீங்க யாருமே உயிரோட இருக்க மாட்டீங்க, நான் இங்க இருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த 3 பேரும் நீ தான் எங்களை கூட்டிட்டு வந்த, நீ தான் எங்களை அங்க கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்ல, கைடுக்கும் வேற வழி இல்லாம அந்த பாதை வழியாவும் கூட்டிட்டு போறாரு. அங்க ரீச் ஆனதுக்கு அப்புறம் இவங்க 3 பேரும் மட்டும்தான் ரிச்சியை தேடுறதுக்கு காட்டுக்குள்ள போறாங்க. அந்த கைடு இவங்க கூட போகாம அந்த படகுலயே உட்கார்ந்திருக்காரு. அந்த 3 பேரும் ரிச்சியை தேடி அங்க இருந்த குகை பக்கத்துல போறாங்க. அப்போ அந்த கைடு இருக்கிற இடத்து பக்கத்துல ஒரு சவுண்ட் கேக்கு, யார் அங்க இருக்கிறது அப்படின்னு கையில வச்சிருக்கிற ஒரு சின்ன கத்தியை வச்சுட்டு இவரும் காட்டுக்குள்ள போறாரு. அங்க போய் பார்த்தா மரத்தடியில நிறைய யூனிஃபார்ம் போட்டு சோளக்காட்டு பொம்மை மாதிரி அங்கங்க வச்சிருக்காங்க. அங்க ஒரு தொப்பியை பாக்குறாரு. அதுதான் இந்த கைடோடைய கொள்ளு தாத்தாவோட தொப்பி. பார்த்துட்டு இருக்கும் போதே பக்கத்துல இருந்து ஒருத்தன் திடீர்னு பயம்படுத்துற மாதிரி பாக்குறான். கைடு சொன்ன மாதிரியே இவங்களும் அந்த காட்டுவாசிங்க கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அந்த காட்டுவாசியை பார்த்த உடனே கைடு பயந்து போய் அலறி அடிச்சு அந்த இடத்துல இருந்து தலை தெறிக்க ஓடி போயிட்டு படகுல ஏறி அங்க இருந்து தப்பிக்க ட்ரை பண்றான். அந்த காட்டுவாசி இவனை விடாம துரத்திட்டு வந்து அந்த கைட கொடூரமா கொலை பண்றான். இன்னொரு பக்கம் அந்த 3 பேரும் சேர்ந்து அந்த குகைக்குள்ள போறாங்க. இவங்க கெஸ் பண்ண மாதிரியே ரிச்சி அங்கதான் வந்திருக்கான். இவங்க பின்னாடி இருந்து பயமுடுத்துறான். உன்னை யார் இங்க வர சொன்னது, வா நம்ம எல்லாரும் இங்க இருந்து போயிருவோம் அப்படின்னு சொல்லி இவங்க 4 பேரும் அந்த போட் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. போற வழியில ஏஜே கிட்ட, ரிச்சி என் மேல உனக்கு என்ன கோவம், இந்த கம்பெனியை நான் தான் கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கேன், உன் உதவினாலெல்லாம் நான் எதுவுமே பண்ணல, நேத்து நைட் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும்னு சொல்றான். இருந்தாலும் என் ஒய்ஃப் எனக்கு முக்கியம் அப்படிங்கறதுனாலதான் அமைதியா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஏஜேக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஜாஸ்மினுக்கு இதை தெரியாம இவங்க 4 பேரும் அமைதியா அங்க இருந்து போயிருந்தாங்க. அந்த போட் இருக்கிற இடத்துக்கு போய் பார்க்கும்போது இவங்களை கூட்டிட்டு வந்த அந்த கைடு அங்க இல்ல. இப்படி நம்மள தனியா தவிக்கி விட்டுட்டு கைடு மட்டும் போயிட்டானே அப்படின்னு அங்க இருந்து அந்த 4 பேரும் கிளம்புறாங்க. தூரத்துல அந்த கைடு ஓட்டிட்டு வந்த போட்டை பாக்குறாங்க. அங்க போய் பார்க்கும்போது மரத்தடியில ஒரு பாத்திரத்துல யாரோ சமைச்சிட்டு இருக்காங்க. அந்த பாத்திரத்தை எட்டி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அதுக்குள்ள இருக்கிறது அந்த கைடுடைய தலை. இத பார்த்த அந்த 4 பேரும் பயங்கரமா பயந்து போய் அங்க இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்றாங்க. இவங்க போட்டு போகாத மாதிரி ஒரு மரத்தை வச்சு அந்த ரிவரை தடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கடியில இருக்கிற ஒரு சின்ன கேப்ல போட்டை நகர்த்தி அங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது தண்ணிக்குள்ள இருந்து ஒருத்தன் காட்டுவாசி வந்து இவங்கள கொல்ல ட்ரை பண்றான். அப்ப ரிச்சியும் ஏஜேவும் சேர்ந்து அந்த காட்டுவாசியவே கொலை பண்ணிருக்காங்க. துரதிருஷ்டவசமா இவங்க கொண்டு வந்த போட்டு தண்ணியில அடிச்சிட்டு போயிருது. இவங்களுக்கு வேற வழி இல்லாம அந்த காட்டுக்குள்ளேயே நடந்து போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த வெட்டுப்பட்ட காட்டுவாசி தண்ணியில இருந்து கரைக்கு மேல கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கான். அப்ப இன்னொரு காட்டுவாசி அங்க வந்து அவனை கொன்னுட்டு அவன் நெஞ்ச கிழிச்சு அவன் இதயத்தை எடுத்து சாப்பிடுறான். இன்னொரு பக்கம் ரொம்பவே பயந்து போன அந்த 4 பேரு அங்க இருந்து தப்பிச்சு போக வேக வேகமா ஓடிட்டு இருக்காங்க. அப்ப ரிச்சிக்கும் ஏஜேக்கும் சின்ன சண்டை வருது. அதுக்கப்புறம் இருட்டாயிருச்சு அப்படிங்கிறதுனால அந்த காட்டுக்குள்ளேயே தங்குறாங்க. அப்ப அவங்க கையில வச்சிருக்கிற பழங்களை சாப்பிட்டுட்டு இருக்கும் போது மாயா, இப்போதைக்கு அவங்க நம்மள கொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு பசி எடுத்தா மட்டும்தான் நம்மள கொல்லுவாங்க அப்படின்னு அந்த கதையை சொல்றா. நம்மள கண்டுபிடிக்காம இல்ல, நம்மள ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டாங்க, அவங்களுக்கு பசி எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம எப்பவோ அவங்களுக்கு இரையாகிட்டோம் அப்படின்னு மாயா கதை சொல்ல அங்க இருக்கிற எல்லாருமே பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு அங்கேயே எல்லாரும் தூங்குறாங்க. அப்ப ஏஜே மட்டும் அமைதியா வந்து அந்த ஆத்து பக்கத்துல இருக்கிற சேரை எல்லாத்தையுமே அவன் உடம்புல பூசிட்டு மண்ணோட மண்ணா படுத்துக்கிறான். கரெக்டா அந்த இடத்துக்கு காட்டுவாசியும் வரான். ஏஜே அவன் பின்னாடியே இருந்து அவனை கொல்ல ட்ரை பண்ணும்போது அந்த காட்டுவாசி பார்த்து இவங்க 2 பேருக்கும் பயங்கரமான சண்டை வருது. அப்ப ரிச்சியும் எந்திரிச்சு வந்து ஏஜே அந்த காட்டுவாசி ரிச்சி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஏஜேவை அங்க இருந்து தள்ளி விட்டுருதான் அந்த காட்டுவாசி. இப்போ ரிச்சியை மட்டும் அந்த காட்டுவாசி அடி அடின்னு அடிச்சு அங்க இருந்து தூக்கிட்டு போயிருதான். மாயா சொன்ன கதை மாதிரியே அவனை உடனடியா கொல்லாம அவன் காலை மட்டும் அறுத்து விட்டு அவனை துடி துடிக்க ஓட விட்டு ஒரு சின்ன பையன் மூலமா கொடூரமா ரிச்சியா கொலை பண்றாங்க. இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த ஏஜே அடுத்த நாள் காலையில போயிட்டு மாயா கிட்டையும் ஜாஸ்மின் கிட்டையும் ரிச்சி அந்த லைஃப் கார்ட்ஸை பாக்குறதுக்காக போயிட்டான் அப்படின்னு ஏஜே சொல்ல, ஜாஸ்மினும் மாயாவும் கண்டுபிடிச்சிருந்தாங்க. இருந்தாலும் ஜாஸ்மின், ஆமா ரிச்சி கண்டிப்பா லைஃப் கார்டை தான் கூப்பிட போயிருப்பாரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றா. பாவம் அவளுக்கு தெரிஞ்சிருச்சு ரிச்சியை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஜாஸ்மின் இப்பதான் ரியலைஸ் பண்ணி ரிச்சியை மிஸ் பண்றா. அந்த நேரத்துல அந்த காட்டுவாசிங்க இவங்கள ரவுண்ட் அப் பண்ணிருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு இந்த 3 பேரும் பயங்கரமா ஓடிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஜாஸ்மின் ஒரு குழிக்குள்ள விழுந்துருதா. அந்த குழிக்குள்ள ஃபுல்லா இரும்பு கம்பிகளா இருக்கு. அதுல விழுந்து ஜாஸ்மினுக்கு பயங்கரமா அடிபடுது. அப்ப ஏஜேவை பிடிக்க சொல்லிட்டு மாயா அந்த குழிக்குள்ள இறங்கி ஜாஸ்மினை கஷ்டப்பட்டு காப்பாத்துறா. அதுக்கப்புறமும் அந்த 3 பேரும் சேர்ந்து அங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டே இருக்காங்க. தூரத்துல அவங்க வந்த படகு ஒண்ணு இருக்கு. அந்த போட் எடுத்துட்டு மறுபடியும் அங்க இருந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப ஏஜே ரொம்ப கஷ்டப்படுறான். இவங்க 2 பேரையும் போட்ல போக
விட்டுட்டு ஏஜே காட்டுக்குள்ள ஏறி என் ஃப்ரெண்ட அநியாயமா கொலை பண்ணிட்டாங்க, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், நாங்க 3 பேரும் நல்லா மாட்டிக்கிட்டோம், இங்க இருந்து எப்படி தப்பிக்க போறோம் தெரியல அப்படின்னு ஒரு போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். ரெக்கார்ட் பண்ணி அங்க இருந்த மரத்திலேயே வச்சுட்டு போறான். அந்த சவுண்ட் கேட்டு அந்த கொடூரமான காட்டுவாசி அங்க வரான். வந்து அந்த போனை எடுத்து பார்த்துட்டு நம்மளை ஏமாத்திட்டானே அப்படின்னு பின்னாடி திரும்பும் போதே ஏஜே வந்து அந்த காட்டுவாசி கூட பயங்கரமா சண்டை போடுறான். அப்பவும் ஏஜேவை பயங்கரமா அடிச்சு போட்டுட்டு மேல இருந்து படகுல போயிட்டு இருந்த ஜாஸ்மினையும் மாயாவையும் கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணும்போது கரெக்டா வந்து ஏஜே அவங்க 2 பேரையும் காப்பாத்தி என் ஃப்ரெண்ட கொன்னதுக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு அவன் கூட பயங்கரமா சண்டை போட்டு எப்படியோ கடைசியா அந்த காட்டுவாசிய கொலை பண்ணிருந்தான். நல்ல வேலை, என்னதான் இந்த ரிச்சியும் கைடும் செத்து போயிட்டாலும் இந்த காட்டுவாசிங்க கிட்ட இருந்து இந்த 3 பேரும் தப்பிச்சிட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் போது